Hi, Radha. Hi. 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 How was the journey? Oh, beautiful. Meet Mohan. Hello. Arun. Hello. Sing. Hello. Hi. Meet my friends. Hello. Usha. Hello. Rani. Hello. Priya. Hello. Mary. Hi. Come, let's go. என்ன எதுக்கு சுத்த நியூசன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றீங்களே ஏதாவது வேண்டாம் ஃப்ரெண்டோட வழியா வந்து கேட்டுக்கலாம்ல இந்த நேரத்துல ஜன்னல் தட்டுவாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை சொல்றதுக்காக தான் ஜன்னலை தட்டினேன் நேத்துக்கு நீங்க என்ன திட்டும் போது கூட உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலங்கிறத நினைச்சு நான் ரொம்ப கோவப்பட்டேன் ஆனா இப்ப காலையில இருந்து அவரை நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் உண்மையிலேயே அவருதான் உங்களுக்கு கரெக்ட்டுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் இதை சொல்றதுக்காக தான் ஜன்னலை தட்டினேன் தப்பா நினைச்சுக்காதீங்க தேகோ சிங்காரம் நிம்பில் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்மள்கிட்ட ரீல் விட்டு ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான் நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்ன ஆகுது திருப்பதி உண்டியல்ல போட்டதான் நினைச்சுக்க வேற என்ன பண்றது அரே இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம் சேட் படா சீரியஸா பேசுறான் யோ ஏன் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது முதலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து தேரும் அது மிஸ் ஆயிருச்சேன்னு 2 நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன் ஆப்டால் 25,000 இதுக்கு போய் புலம்புறைய எந்திரிச்சு போயா அரே சேட் இன்னும் ஒரு வாரம் டைம் தரான் பணம் தரலே நிம்பில் கைகால் இடம் மாறும் பி கேர்ஃபுல் சார் 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 காட்டாங்கிறது சரியா இருக்கு இடியட் எனக்கு ஃபேஷன் தெரியாது நீ சொல்லி தெரியா சாரி சார் வந்து வண்டி எடு Mary cried and forgave me, and Mary took me back again. Said if I wanted my freedom, I could be free evermore. Please go in. I'll come. I don't wanna be, and I don't wanna see Mary cry for me. Mr. Raja? என்னங்க சாரி அவருக்கு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் நினைக்கிறேன் காலையில நீங்க ஃப்ளவர்ஸ் வச்சப்போ அனாவசியமா கோச்சுக்கிட்டாரு எனக்கே கஷ்டமா போச்சு நோ அவர் மேல மிஸ்டேக் இல்லைங்க என் கையில இருந்த மண்ணு அவர் ஒயிட் ட்ரெஸ்ல பட்டுச்சு அதான் கோவிச்சிட்டாரு சரி நாங்க டிஃபன் சாப்பிட போறோம் நீங்களும் உள்ள வந்து ஏதாவது சாப்பிடுங்க பிடிங்க வேணாங்க நான் சாப்பிட்டா தான் என் தங்கச்சி சாப்பிடும் நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்ல எனக்கு ஒரு நாள் கடையில சாப்பிடுங்க கமான் வேணாங்க ப்ளீஸ் என் திருப்திக்காவது வாங்கிக்கங்க ப்ளீஸ் வேணா வாங்கிக்கிறேங்க ஆனா டிஃபன் சாப்பிடல என் தங்கச்சி ரொம்ப நாளா ரோல்டு கோல்டு ஜிமிக்கு வேணும்னு கேட்டு இருந்துச்சு வேணா இந்த காசுல ஜிமிக்கு வாங்கி கொடுத்துறேன் சரி பிடிங்க இப்போதைக்கு ரோல் கோல்டு வாங்கி கொடுங்க நாளைக்கு நான் ஷாப்பிங் போகும்போது ஞாபகப்படுத்துங்க கோல்டியே வாங்கி தரேன் ஓகே டோன்ட் மிஸ் தேங்க்ஸ் என்ன உண்டா ஐயோ அதுதான் பெரிய கேட்டாரு நான் அதனால சொல்லணுமா யாரோ வந்திருக்காங்க பாரு என்ன சார் வேணும் 5 இருக்கா வாட்ஸ்அப் தானே எவ்வளவு வேணும் 5 சிகரெட்டியா ஓஹோ அது இல்லைங்க தண்ணு அது நேரே போய் ரைட்ல கட் பண்ணுங்க யோ அதுவும் சிகரெட் தாயா ஐயா வெளிநாடுலாம் நம்மகிட்ட இல்ல உள்நாடு தான் நம்மகிட்ட இருக்கு சரி உள்நாட்டு என்ன இருக்கு சொல்லு பேஷன் ஷோ தொப்பி சேர்மனாரு சேவ் சரி இந்த சிவப்பு வீல்ஸ்ல ஒரு 5 பாக்கெட் விடு ச்சே என்ன ஊருது சிகரெட் பேர் தெரியாம கடையை வச்சிருக்காங்க ச்சே ஐயா 50 ரூபாய்க்கு தான் நம்மகிட்ட சில்லறை இல்லையே யோ என்ன அது சிகரெட் இல்லன்ற சில்லறை இல்லன்ற நீ எல்லாம் ஏன் கடை வச்சிருக்க உங்ககிட்ட சேஞ்ச் இருக்க
சாரி, என்கிட்ட கூட 100 தான் இருக்கு. கொஞ்சம் இருங்க சார், பக்கத்து கடையில பாத்துட்டு வரேன். ஒரே ஒரு 20 rupees நோட் வச்சிருந்தேன், அது யாருக்கோ. அவன் நம்மளோட போகணும் சார். 10 ரூபாய் கூட சில்லறை இல்லைங்க. இந்த ஊர்ல எல்லாரும் பஞ்ச பரதேசி இருப்பாங்க போல இருக்கு. சரி மீதி நீயே வச்சுக்கோ. மீதி 31 ரூபாய் நானே வச்சுக்கிறேன். ஆமாயா நீயே வச்சுக்கோ. ஏய் வண்டி எடு. ஏங்க, உங்க மேல எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வச்சிட்டு இருந்தேன், அத்தனையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி இவ்வளவு திருத்தமா நடந்துட்டீங்களே. நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஹோட்டல் உங்ககிட்ட 20 rupees கொடுத்தா அதை பாக்கெட்ல தானே வச்சிட்டு இருந்தீங்க. சிகரெட் கடையில சில்லறை இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தீங்களே, எடுத்து கொடுத்துட கூடாது? நான் பாக்குறேன் எவ்வளவு கன்னிங்னஸா தலை குனிச்சிட்டீங்க. ஐயோ இல்லைங்க. என்ன இல்லைங்க? அந்த 20 rupees கொடுத்துருந்தா நான் திருப்பி தர மாட்டேனா? லைஃப்ல மறுபடியும் நீங்க ரோல் கோல் ஜிம்கே வாங்க மாட்டீங்களா? எவ்வளவு சில்லியா பிஹேவ் பண்ணீங்க. ராதாமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? நீங்க கொடுத்த பணத்தை நான் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். நீங்க கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மா 4-5 குழந்தைகளோட வந்தாங்க. 2 நாளா குழந்தைங்க எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னேன். அதனால ஏண்டா ஒயிட் பேண்ட்ல செவுத்து சாயம் பூசுற மாதிரி பூசிருக்கேன். அறிவில உனக்கு? சாரி சார், நான் எப்போ என் ஷூஸ் கூட வெளியே கொடுத்தா பாலிஷ் போடுவேன். சரியா பழக்கம் இல்லாதனால இப்படி ஆயிடுச்சு. ஓஹோ, துரை நீங்களே வெளியே போய் தான் பாலிஷ் போடுவீங்களோ? அப்படின்னா நாளையில இருந்து இந்த வேலை எங்கிட்ட கொடுக்காதுன்னு இன்டெரக்டா சொல்றேன். ஐயோ அப்படி இல்ல சார். என்னமா என்னாச்சு? பாலிஷ் போட்டுருக்கான் பாருமா, பெயிண்ட் அடிச்ச மாதிரி. ஏழ்றா இல்லடா, காலையில என் பேண்ட் இதே மாதிரி தான் கருத்தேன். ஷூக்கு ஒழுங்கா பாலிஷ் போட தரல. உனக்கெல்லாம் நேரோ பேண்ட், ஸ்லிப் அண்ட் ஷூ. நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேமா. இவன் பிஹேவியரே டிரைவர் மாதிரி தெரியல. பெரிய ரொமான்டிக் ஹீரோ நடப்பு. முறைக்கிறாமா? நம்மளையே முறைக்கிறாமா? ஏண்டா எங்களையா முறைக்கிற? கராத்தே என்ன தெரியுமா? விடுமா, ஒரு எல்பா கூட தாங்க மாட்டான். விட விட. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? விட. மிஸ்டர் அசோக், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. மிஸ்டர் அசோக், அவர் சின்ன வயசுல கூட படிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க ஃபாதர் எங்க கிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஷூக்கு பாலிஷ் பண்ணணும்னா அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவர் வெளியே போய் போட்டு வரட்டும். நீங்க அவர் இன்சல்ட் பண்றத பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை ஓவரா இல்ட்ரீட் பண்றாங்க. ஐ டோன்ட் லைக் இட். லுக் ராதா, சின்ன வயசுல உன் கிளாஸ்மேட்டா இருந்திருக்கலாம். அவங்க அப்பா உங்ககிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப ஒரு சர்வெண்ட். சோ அந்த லெவலுக்கு தான் நான் ட்ரீட் பண்ண முடியும். நீ இதுல அனவசியமா தலையிட்டினா நம்ம கூட பிரச்சனைகள் தான் உருவாகும். அதோட நல்லதுன்னு நினைக்கிறேன். மைண்ட் இட்.